Hi students, welcome to Bodhimaram Academy YouTube channel. நம்ம 10th சயின்ஸ்ல புக் இன்சைட் ஒன் வேர்ட் பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு யூனிட்டா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பிசிக்ஸ்ல லாஸ்ட் யூனிட் நம்பர் 6 நியூக்ளியர் பிசிக்ஸ். அதில் பார்க்கலாமா? A Greek philosopher Democritus in 400 BC, so BCE அப்படின்னு கூட போடுவாங்க, believed that matter is made up of tiny indestructible units called atoms. அடுத்தது பத்தி சொன்னார்ல, 1803ல ஜான் டால்டன் தான் சொன்னாரு, எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம் விச் ஆர் ஐடென்டிக்கல் நேச்சர், ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஜே சாம்சன் டிஸ்கவர்டு கேத்தோட் ரே, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை தான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டலி அண்ட் கோல்ட்ஸ்டீன் டிஸ்கவர் த பாசிட்டிவ் ரேட்ஸ். கோல்ட்ஸ்டீன் வந்து பாசிட்டிவ் ரேட்ஸ், அதாவது புரோட்டானை கண்டுபிடிச்சார். ஆனா புரோட்டான் நேம் வச்சது பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட், விச் ஆர் நேம்ட் அஸ் புரோட்டான் பை ரூதர்ஃபோர்ட். ஜே தாம்சன்னா எலக்ட்ரான். சரிங்களா? In 1932, James Chadwick discovered the chargeless particle, neutrons அவர் கண்டுபிடிச்சார். 1911ல the British scientist Ernest Rutherford explained that the mass of the atom is concentrated in its central part called the nucleus அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிச்சாரா? 1896ல French physicist Henry Becquerel discovered radioactivity by chance when he found that uranium compound had exposure stored photogenic photographic plate. Uranium was identified as a radioactive element அப்படிங்கிறதும் அவங்க கண்டுபிடிச்சார். The Polish physicist Marie Curie and her husband, அவங்க ஹஸ்பண்ட் Pierre Curie, அவங்க வந்து ரேடியோட்டிவ் கண்டுபிடிச்சாங்க. இதுலனா பிட்ச் பிளண்ட்ல and discovered the new radioactive substance which they named radium அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்து the phenomena of nuclear decay of certain elements with the emission of radiation like alpha, beta, gamma ray வரக்கூடியதான் radiative சொல்லுவோம். And the elements which undergo this are called radiative elements. The phenomena of spontaneous emission of radiation from certain elements on their own without any human intervention அப்படிங்கும் போது அதுதான் நேச்சுரல் ரேடியேட்டிவ், இயற்கையாகவே நடக்கக்கூடியது. ஸோ எலமெண்ட்ஸ் அட்டாமிக் நம்பர் 82 விட அதிகமாக இருக்கக்கூடிய எலமா undergo spontaneous radiative, யுரேனியம், ரேடியம். 2 elements with atomic level less than 82, அது வந்து ரேடியேட்டிவ் சப்ஸ்டன்ஸா கண்டுபிடிச்சிருக்காங்க. 82க்கு கீழே இருக்கும். எதுனா ஒன்று வந்து டெக்னீட்டியம் டிசி அப்படிங்கிறதும் அதோட அட்டாமிக் நம்பர் 43, இன்னொன்று ப்ரோமீட்டியம் பிஎம் அப்படின்னு சொல்றதும் அதோட அட்டாமிக் நம்பர் 61. There have been 29 radiative substances discovered so far. இது வரைக்கும் 29 கண்டுபிடிச்சிருக்காங்க. Most of them are rare earth metals and transistor metals. The phenomena by which even light elements are made radiativity by artificial or induced method is called artificial radiativity or man-made activity. Artificial radiativity யார் கண்டுபிடிச்சா? Ionic Curie and F. Joliot அப்படிங்கிறது அவர் வந்து 1934ல. During the induced disintegration, the nucleus which undergo disintegration is called the parent nucleus. அது மாதிரி the produced after disintegration is called daughter nucleus. The particle used to induce artificial disintegration, அதுதான் என்ன சொல்லுவோம்னா ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். The particle produced after disintegration அதுதான் ejected particle அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேடியேட்டிவிட்டியில் நேச்சுரல் ரேடியேட்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியேட்டிவிட்டி டிஃபரன்ஸ். எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் இன்டகிரேஷன். செல்ஃப் அப்படின்னால நேச்சுரல், இதுக்கு வந்து த்ரூ த இன்டியூஸ்டு ப்ராசஸ் தேவை. ஆல்ஃபா, பீட்டா, காமா வெளியில் வரும். மோஸ்ட்லி எலிமெண்டரி பார்ட்ஸ் சச்சஸ் நியூட்ரான், பாசிட்ரான் எக்ஸெட்ரா எமிட்டர் ஆகும். இது வந்து ஸ்பான்டனியஸாக நடந்துட்டே இருக்கும். இது வந்து இன்டியூஸ்டு. சரிங்களா? ஸோ இதில் வந்து அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83 அந்த எலமெண்ட்ஸை பார்க்குறோம். இதில் வந்து அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 83 அது கூட சில எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம், காமிக்கும். அப்படிதானே? திஸ் கேனாட் பி கண்ட்ரோல். கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. திஸ் கேன் பி கண்ட்ரோல். இது நாம தான் உருவாக்குறதுனால கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ Curie இஸ் த ட்ரெடிஷனல் யூனிட் ஆஃப் ரேடியேட்டிவிட்டி. Definitely is the quantity of radiative substance which undergoes 3.7 into 10 power 10 disintegration in 1 second, close to the activity of 1 gram of radium 226. சரிங்களா? 1 Curie ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 Curieனா 3.7 into 10 power 10 disintegration per second. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இங்கே மேலே தியரி எழுதியிருக்கேன். அதுமாதிரி Rutherford, it is definitely the quantity of radiative substance which produce 10 power 6 disintegration in 1 second. அது 10 power 6 1 radian, 1 Rutherford. சரிங்களா? அதான் ஆடி போட்டிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரேடியேட்டிவோட எஸ்ஐ யூனிட் வந்து பெக்ரோல் தான். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஷன் ஆவாங்க. இந்த 19th நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ரெஃபரன்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் 1 டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட். அதுமாதிரி ராஞ்சன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆர் மெசர் த ரேடியேஷன் எக்ஸ்பிரஸ் ஆஃப் காமா அண்ட் எக்ஸ்ரேஸ்.
One Roentgen is defined as the radiative quantity of radioactive substance which produces a charge of 2.58 into 10 power minus 4 coulomb in 1 gram of air under standard condition. So Roentgen உடைய definition கொடுத்திருக்காங்க, இதுவும் important. Radiative substance nucleus நம்ம சொல்றோம் undergoes radiative அப்படிங்கும்போது it emits harmful radiation. இதெல்லாம் ஆல்பா, பீட்டா, காமா இதெல்லாம் சரிங்களா. Uranium, named after the planet Uranus, was discovered by Martin Klaproth அப்படிங்கிறது தான் ஜெர்மன் கெமிஸ்ட் in a mineral called pitchblende. சரிங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள். 7 மார்க்ல கேட்கறாங்க இந்த கொஸ்டின். வாட் ஆர் தே? ஹீலியம் நியூக்ளியஸ் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். பீட்டா ரே என்னதும் இந்த மாதிரி சிம்பிளை போட்டுக்கோங்க. எலக்ட்ரான் அது சரிங்களா. மேல 0 கீழே -1 பேசிக் எலிமெண்டரி பார்ட்டிகல் இன் ஆல் ஆட்டம்ஸ். காமா ரேஸ் electromagnetic waves consisting of photons. Charge, positive charge each plus 2e, negative charge each minus e, neutral charge is equal to 0. Ionizing power 100 into greater than beta. அப்புறம் 10,000 times, அதாவது சாரி இன்ட்டு சொல்லிட்டேன் 10,000 times சரிங்களா, அது greater than gamma அப்படி இருக்கும் ionizing power. ஸோ இவர் பீட்டா ரே வந்து கம்பேரிட்டிவ்லி லோ, காமா ரே வெரி லெஸ் ionizing power. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெனிட்ரேட்டிங் பவர்ல இருக்கல ஹைனா அவர் தான், காமா தான் வெரி ஹை. பெனிட்ரேட்ஸ் திக் மெட்டல் பிளாக்ஸ் ஆல்ஃபா, காமா தான். ஆல்ஃபாவும் பீட்டாவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெனிட்ரேட்டிங் பவர் இருக்காது. லோவா இருக்கிறது ஆல்ஃபா, ஸ்டாப்டு பை திக் பேப்பர். திக் பேப்பராலே ஸ்டாப் பண்ணிடலாம். கொஞ்சம் இதோட அதிகம் கிரேட்டர் தானே இது வந்து பீட்டா. பெனிட்ரேட்ஸ் தின் மெட்டல் ஃபைல் அவர் தான் அதிகம், வெரி ஹை. பெனிட்ரேட்ஸ் திக் மெட்டல் பிளாக்ஸை கூட பண்ணுவார். எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது வந்து டிஃபரெண்ட் பை போத் ஃபீல்டு. ஆல்ஃபா பீட்டா வந்து டிஃபரெண்ட் பை போத் ஆப்போசிட் டைரக்ஷனா ஆல்ஃபா. ஆல்ஃபா எப்படி டிஃபரெண்ட்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன், பீட்டா டிஃபரெண்ட் ஆவார். இது வந்து டிஃபரெண்டே ஆகாது. காமா ஸ்பீடு 1/10 to 1/20 டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீடோட லைட்டோட ஸ்பீடு தெரியும், அந்த இதுல 1/10 to 1/20 இருப்பார். இவர் வந்து அப் டு 9/10 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படி இருப்பார். இவர் காமா பாத்தீங்கன்னா டிராவல் அட் ஸ்பீட் ஆஃப் லைட் அதுல அப்படி இருப்பார் சரிங்களா. 1930 Soddy and Fajan framed the displacement law governing Dr. nuclear produced during alpha and beta decay. Soddy-Fajan law என்ன சொல்லுது? When a radiative element emits an alpha particle, the daughter nucleus has mass number less by 4 units and atomic number less by 2 units than the parent nucleus. ஸோ ரேடியேட்டிவ் எலமெண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகுலர் எமிட் பண்ணா இந்த மாதிரி நடக்கும். மாஸ் நம்பர்ல 4 குறையும், அட்டாமிக் நம்பர்ல 2 குறையும் சரிங்களா. Soddy-Fajan law ரெண்டாவது லா என்னது? when a radiative element emits a beta particle அப்படி இருக்கும்போது daughter nucleus has the same mass number. மாஸ் நம்பர்ல சேஞ்சஸ்ல ஆனா அட்டாமிக் நம்பர் more by 1 unit, 1 அதிகமா இருக்கும். 26 a nuclear reaction in which the unstable parent nucleus emits an alpha particle and forms a stable daughter nucleus is called alpha decay. ஆல்ஃபா டிகேடைய இதை பார்த்துக்கோங்க. யுரேனியம் 238 வந்து தோரியம் 234, ஹீலியம் இப்படி மாறுது. A nuclear reaction in which unstable parent nucleus emits a beta particle and forms a stable daughter nucleus is called beta decay. ரைட்டா? ஸோ பீட்டா டிகேயோடைய இதை பாருங்க, பாஸ்பரஸ் சல்ஃபரா மாறுது இப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரான் இங்கே எமிட் ஆகுது, அதனால அங்கே போட்டிருக்கோம் சரிங்களா. பீட்டா பார்ட்டிகல் அண்ட் ஃபார்ம்ஸ் ஏ ஸ்டேபிள். அங்க நீங்க ஆல்ஃபா டிகேல பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க? அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியஸ் எமிட் ஆல்ஃபா பார்ட்டிகல். இதுதான் ஆல்ஃபா பார்ட்டிகல், இது பீட்டா பார்ட்டிகல் எலக்ட்ரான். பீட்டா டிகேல தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்ல 32 சேஞ்ச் ஆகல பாருங்க. இதுல மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு, கீழே இருக்கக்கூடியதான் அட்டாமிக் நம்பர்ல மட்டும் தான் சரிங்களா. இன்க்ரீஸ் பை 1, ஏன்னா அது 15 வந்து 16 ஆகுது. இன் நியூக்ளியர் ரியாக்ஷன் the product nucleus identifies its atomic number, not its mass number. அடுத்தானே இதையும் பார்த்துக்கோங்க. மாஸ் நம்பரால இல்ல, அட்டாமிக் நம்பரால ஐடென்டிஃபை பண்றோம் நியூக்ளியர் ரியாக்ஷன்ல. இன் காமா டிகே ஒன்லி த எனர்ஜி லெவல் ஆஃப் த நியூக்ளியர் சேஞ்சஸ். காமா டிகேல எனர்ஜி லெவல் மட்டும் தான் மாறும். The atomic number and mass number remains the same அப்படிங்கிறத பார்க்குறோம். In 1939, German scientist Otto Hahn and F. Strassmann discovered the nuclear fission. When a uranium nucleus is bombarded with a neutron, it breaks into 2 smaller nuclei of comparable mass with the emission of few neutrons and energy. சரியா? அது மாதிரி இந்த பிரேக்கிங் ஸ்பிட்டிங் ஆகுறது, ஹெவியர் நியூக்ளியஸ் into smaller nucleus with the release of large amount of energy, few neutrons. இதை தான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் சொல்றோம். பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். யுரேனியம் வந்து நியூட்ரானால பம்பார்ட் பண்றாங்க, பேரியம் கிரிப்டான் நியூட்ரான், கியூனா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த ஒன்னோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ் ஈச் ஃபிஷன் எவ்வளவுனா 3.2 × 10⁻⁻11 ஜூல் சரிங்களா, அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகுது.
A fissionable material or fission material is a radioactive element which undergo fission in a sustained manner when it absorbs a neutron. Example, uranium-235, plutonium 239, plutonium 241. இதெல்லாம் பார்க்குறோம். I mean, natural uranium consists of எவ்வளோ uranium-238 தான் அதிகம், 99.2% அதிகம் இருக்கு. 235 வந்து 0.72% தான். Uranium-238 does not undergo fission, but the uranium-235 undergo fission. Radioactive element that can be converted into fissionable material are called fertile material. ரொம்ப இம்பார்ட்டன்ட். fertile material தான் radioactive element converted into fissionable material. சரிங்களா? uranium-238, thorium 232, plutonium 240 இதெல்லாம் சொல்றோம். Self propagating process in which a number of neutrons goes on multiplying rapidly almost in geometrical progression is known as a chain reaction. Two kinds of chain reaction இருக்கு. ஒன்னு வந்து controlled chain reaction, இன்னொன்னு uncontrolled chain reaction. Controlled chain reaction number of neutron released is maintained by 1. சரிங்களா? அது ஒன்னாதான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. by observing extra neutrons with a neutron observer. அதிகமாக தான் அப்சர்வ் பண்ணி யூஸ் த நியூக்ளியர் ரியாக்டர். Uncontrolled chain reactionல the number of neutron multiply indefinitely causing fission a large amount of fission material releasing huge energy within the fraction of second using the atom bomb. Atom bombல அதான் பண்றாங்க uncontrolled chain reaction. The minimum mass of the fission material necessary to sustain the chain reaction is called the critical mass. அதுக்கு மேல இருக்கணும் MC, depending on the nature, density and the size of the fission material. If the mass of the fission material is less than the critical mass அப்படின்னா அது வந்து subcritical மாங்க. If more அப்படின்னா அது வந்து supercritical அப்படிமாங்க. The atom bomb is based on the principle of uncontrolled chain reaction. இது முன்னாடி சொல்லிட்டா ரொம்ப important. In atom bomb, two subcritical pieces of fission material join to form a supercritical mass மாறுக்காண்டி வச்சிருப்பாங்க. So injected via the conventional explosive leading to explosion. Atom bombs were exploded in 1945 at Hiroshima and Nagasaki in Japan during World War II. The bomb dropped in Hiroshima, அது பேர் தான் லிட்டில் பாய், a gun type bomb using uranium core. அது மாதிரி நாகசாகில போட்ட பாம் பேர் என்னன்னா ஃபேட் மேன், an explosive type bomb using a plutonium core. The process in which two lighter nuclei coming to form a heavy nucleus is called the nuclear fusion. இல்ல பாருங்க, ஹைட்ரஜன் வந்து ஹீலியம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது H2 அப்படிங்கிறத நம்ம ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் தான் டியூட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஐசோடோப் ஹைட்ரஜன் தெரியும். ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ் ஈச் ஃபியூஷன் ரியாக்ஷன் 3. எப்படி ஃபியூஷன் சொன்னோமோ அது மாதிரி ஃபியூஷன் 3.82 into 10^84 into 10^-12 ஜூல். எலக்ட்ரான் வோல்ட் அப்படி பார்க்கும்போது it is a unit used in nuclear physics to measure the energy of the small particle. ஏன்னா எலக்ட்ரான் வோல்ட்டும் எனர்ஜியோடைய ஒரு யூனிட் தான். எனர்ஜி ஆஃப் த ஒன் எலக்ட்ரான் when isolated using a electric potential of 1 volt. சரிங்களா? ஒரு எலக்ட்ரானோடைய எனர்ஜி எப்போ அது வந்து ஐசோலேட் ஆகும்போது யூசிங் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் 1 volt. 1 electron volt equal to 1.602 into 10^-19 ஜூல். இது சம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்வர்ஷன் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜூலும் எனர்ஜியோட யூனிட் தான், எலக்ட்ரான் வோல்ட்டும் எனர்ஜியோட யூனிட் தான். ஸோ ஒரு யூனிட் வந்து ஒரு யூனிட்டுக்கு மாத்தறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். அது மாதிரி 1 million electron volt அல்லது 1 mega electron volt அப்படின்னா 10^6 electron volt தெரியும். ஸோ அதான் மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொன்னோம். The energy released in nuclear fission process is about 200 million electron volt or mega electron volt energy released. சரிங்களா? 51. The difference in mass between the daughter nucleus and the sum of the masses of the two parent nuclei in fission or fusion is called the mass defect. கொஞ்சோண்டு கம்மியாயிரும். The which converts into energy according to the mass energy equivalence. Mass energy equivalence concept Einstein சொன்ன 1905ல given by E is equal to mc square, where c is the velocity of light in vacuum 3 into 10^8 meter per second. Nuclear fusion is possible only at extremely high temperature of the order எவ்வளோ இந்த டெம்பரேச்சர்லாம் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும் 10^7 கெல்வின் டு 10^9 கெல்வின் அந்த டைம்லாம், அந்த டெம்பரேச்சர்லாம் அண்ட் ஹை ப்ரெஷர். ஹென்ஸ் இதனால என்ன சொல்றாங்க, தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. The energy stars like our sun emit in the form of light and heat. இதுதான் stellar energy அப்படிமாங்க, resulting from fusion reaction in the course of sun and other stars. The sun fuses about 620 million metric tons of hydrogen each second
And radius support இவ்வளவான amount of energy release பண்ண 3.8 into 10 power 26 joule of energy per second. When it reaches the earth, its value is about பார்த்தீங்கன்னா இவ்வளவு மாறிட்டு 1.4 kilojoule per unit area in unit time. ஹைட்ரஜன் பாம் அப்படிங்கிறது ஆட்டம் பாம் எப்படியோ அதுமாதிரி ஹைட்ரஜன் பாம் வந்து based on the principle of nuclear fusion. Always designed with the inbuilt atom bomb to create the temperature pressure needed for fusion. The energy released in hydrogen bomb, fusion bomb, is much higher than the energy released in the atom bomb, fission bomb. So nuclear fission, fusion, breaking of a heavy nucleus into two smaller nuclei, combination of two nitrogen nuclei to form a heavy nucleus can be performed at room temperature. Nuclear fusion பார்த்தீங்கன்னா extremely high temperature தேவை, pressure தேவை, alpha beta gamma rays emit ஆகும், alpha rays positron neutrinos emit ஆகும். Emission of gamma radiation triggers mutation and genetic transform disease. இதெல்லாம் வருமா? gamma radiation emission அது mutation genetic transform நடக்கும் disease. Only light and heat energy emitted. சரிங்களா? அடுத்து 58. Radioisotopes have wide application in the field of medicine, agriculture, industry, and archaeological research. In agriculture, the radioisotope phosphorus P32 அப்படிங்கிறதா helps increase the productivity of crops. Radiation kill insects, parasites, and small doses prevent spotting, spoilage of onions, potato, gram. Medical application of radioisotopes are divided into diagnosis and therapy. Radioisotope used as a tracer to diagnose circulatory disorder, bone metabolism defects, tumors, hydrogen, carbon, nitrogen, sulfur. இதெல்லாம் சொல்றோம். And the radio sodium Na24 அப்படிங்கிறதா it is used for the effective functioning of hearts. Radio iodine I131 is used to cure goiter. Radio ion F59 is used to diagnose and treat anemia. Radio phosphorus P32 அப்படிங்கிறது is used in the treatment of skin diseases. அது மாதிரி radio cobalt 60 and radio gold Au198 are used in the treatment of skin cancer. Radiation are used to sterilize surgical devices as they kill germs and microbes. Industryல radioactive isotope use பண்ணுவாங்க, used as a tracers to detect manufacturing defects such as cracks, leaks, packaging faults. அடுத்து 66 பார்க்கலாமா? ஸோ 66th ஒன் வேர்டில் நம்ம வந்து பார்க்குறது an isotope of californicium CF252 போட்டிருப்பாங்க. It is used in airlines to detect explosives in luggage. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். an isotope americium யூஸ் பண்ணுறாங்க. AM241 எங்கன்னா ஸ்மோக் டிடெக்டரில். Using the technique of radiocarbon dating, the age of earth, fossils and paintings and monuments can be determined. Our mother earth nearly எவ்வளோ இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 4.54 into 10 power 9 years. சரிங்களா, அதாவது அரௌண்ட் 45 crore 40 lakhs years. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு நம்பர்ஸ் தான் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. The second source of radiation exposure besides natural is man-made due to the nuclear reactors and the testing of nuclear devices. அது மாதிரி ICRP ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸ்பான்ஷன் வேணும். The International Commission on Radiological Protection ICRP has recommended maximum permissible exposure limits to radiation. 71. The same limit of overall exposure to radiation எவ்வளோனா பெர் இயருக்கே பார்த்தீங்கன்னா 20 மில்லி சிவர்ஸ். சரிங்களா, ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ராஞ்சன்ல சொல்ல போனால் 100 MR. சரிங்களா, மில்லி ராஞ்சன் பெர் வீக் தான், பெர் வீக்கே பார்க்கணும். 100 R அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் ஆனால் ஃபேட்டல் டிசீஸ் லைக் லுக்கமியெல்லாம் வரும், டெத் ஆஃப் ரெட் பிளட் ஸ்கார் செல்ஸ் ஆர் கேன்சர் வரும். எக்ஸ்போஸ் டு 600 R அப்படின்னா லீட்ஸ் டு டெத். டோசிமீட்டர் is a device used to detect levels of exposure to ionic radiation used in nuclear power plants and in medical imaging facilities. A pocket dosimeter gives an immediate reading of exposure to X-rays and gamma rays. ஸோ அது ஒரு டிவைஸ் இருக்கும், எவ்வளோ ரேடியேஷன் எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அது ரீடிங் வந்துடும் அப்படிங்காங்க. ப்ரிவென்டிவ் மெசேஜ் லைக் வைல் ஹேண்ட்லிங் ரேடியேட்டிவ் மெட்டீரியல் என்னெல்லாம் பண்ணணும்னா கீப் இன் திக் வால்டு லெட் கண்டெய்னர் வைக்கணும், யூஸ் லெட் கோட்டட் அப்ரான்ஸ் அண்ட் லெட் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும், அவாய்ட் ஈட்டிங் வைல் ஹேண்ட்லிங், ஹேண்டில் ஒன்லி வித் டாங்ஸ் ஆர் ரிமோட் கண்ட்ரோல் டிவைசஸ் வச்சு தான் இது பண்ணணும். வியர் டோசிமீட்டர்ஸ்.
A nuclear device is a reactor is a device in which a nuclear fission reaction takes place. Fission நடக்கும் takes place in a self-sustained and controlled manner to produce electricity. The first nuclear reactor was built in 1942 at Chicago, USA. Types of nuclear reactor include வந்து breeder reactor இருக்கு, fast breeder reactor இருக்கு, pressurized water reactor, pressurized heavy water reactor, boiling water reactor, water cooled reactor, gas cooled reactor, fusion reactor and thermal reactor. இந்த இத்தனை reactor இருக்கு. இந்த essential components of nuclear reactorல எதெல்லாம் முக்கியம்? Fuel முக்கியம், moderator முக்கியம், control rod முக்கியம், coolant முக்கியம், protection valve முக்கியம். Fuel, a fissile material used as fuel. Commonly used fuel is uranium. Moderator slows down high energy neutrons to provide slow neutron. Commonly used moderator என்னன்னா graphite and heavy water. Control rod used to control the neutrons first and reaction. Mostly என்னலாம் இருக்கும் boron, cadmium rod that absorb neutrons. Coolant இது யூஸ் ஆனா removes heat produced in the reactor core, produce steam அதுதானே, which அந்த ஸ்டீம் வச்சு தான் அந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணுவாங்க ஃபார் எலக்ட்ரிசிட்டி. எக்ஸாம்பிள் வாட்டர், ஏர், ஹீலியம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடெக்ஷன் வால், a thick concrete lead wall built around the reactor to prevent the harmful radiation from escaping. அது அந்த லெட் வால் தான் இருக்கும், ஏன்னா அது வழியாக தான் அந்த ரேடியேஷன் எஸ்கேப் ஆகுது, அதனால கொடுத்துருக்காங்க. 84 uses of nuclear reactor. என்னெல்லாம் யூசஸ்? பவர் ஜென்ரேஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ், ரிசர்ச் இன் நியூக்ளியர் பிசிக்ஸ், breeder reactor. Convert non-fissionable material into fissionable material. The Indian Atomic Energy Commission (AEC) was established in August 1948. So in the மாசம் தான், so 1948 by the Department of Indian Scientific Research Committee at Bombay, now Mumbai, Maharashtra. Dr. Homi Jahangir Baba was the first chairman of Indian Atomic Energy Commission, now known as Baba Atomic Research Center, BARC அப்படிப்பாங்கல்ல. Nuclear power is the fifth largest source of power in India. Tarapur Atomic Power Station is India's first nuclear power station. ஞாபகம் வச்சுக்கோங்க, தாராப்பூர். There are total of 7 power stations இருக்கு, one each in Maharashtra, Rajasthan, Gujarat, Uttar Pradesh, 2 in Tamil Nadu, கல்பாக்கம், கூடங்குளத்தில் இருக்கு. Apsara was the first nuclear reactor built in India and Asia. There are 22 nuclear reactor operating in India. சரிங்களா? So other operating reactors include Saras, அப்புறம் துருவா, அப்புறம் பூர்ணிமா, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து solved problems வாங்கலாம். Identify A, B, C and D from the nuclear reaction. இதுல B, A எல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அலுமினியம் பார்க்கணும், 30 மாதிரி இருக்கு, கீழே உள்ள 13 வந்து 15 மாதிரி இருக்கு, அப்போ 2 கூடி இருக்கு, அங்க மேல 3 கூடி இருக்கு, பிளஸ் பி இங்க அப்ப ஏன்னு இருக்கு. இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல் போட்டு பாருங்க, ஆல்ஃபா பார்ட்டிகலுக்கு போட்டு பாருங்க. பீட்டா அப்போ அது என்ன வரும்? நியூட்ரான் இருக்கு. இந்த ரியாக்ஷன்ல பீட்டா அது நியூட்ரான், இதே பி தான், எங்க என்ன பி வருதோ அதே தான் இங்க போடுறோம். அதே நியூட்ரானை போட்டீங்கன்னா சி வரும். மேல உள்ள நம்பர் மாறல, கீழே உள்ள நம்பர் 1 குறைஞ்சிருக்கு, அப்போ உங்களுக்கு தெரியும் சி வந்து புரோட்டான் அப்படின்னு தெரியுது. மேல 0, கீழே வந்து -1 அப்படி வந்திருக்குல்ல, அதான். ஓகே, நீங்க இந்த இடத்துல பார்க்க கூடாது, இந்த இடத்துல பார்க்கணும். அப்ப அதே சிஏ நம்ம இப்ப பி தான் இங்க யூஸ் பண்றோம், ஸோ இங்க டி வருது. ஓகே, அப்ப டி வந்து எலக்ட்ரான். இந்த சம்ம பாருங்க, ரேடான் ஸ்பெசிமென் இமிட்ஸ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. 3.7 10³ ஜிகா பெக்கரல் பெர் செகண்ட். நம்ம பெக்கரல் பத்தி சொன்னோம்ல, இது கன்வெர்ட் திஸ் இன்டு கியூரி, கியூரியா கேட்டிருக்காங்க. 1 கியூரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 3.7 × 10^10 டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட். ஸோ இங்க போட்டிருக்கேன் 3.7 10³ ஜிகா அப்படின்னா 10⁹ பெக்கரல். 1 பெக்கரல்னா 1/3.7 10⁻10 கியூரி. அதை வச்சு நம்ம போடும்போது 100 கியூரி வரும். பார்த்துக்கோங்க, செஞ்சு பாருங்க. இது ஒரு டச்சிங் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். யுரேனியம் 23592 experience 1 α-decay, 1 β-decay. Find the number of neutron in the final daughter nucleus. அப்போ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஒய் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் தான். 231 - 91 அப்படின்னா 140 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ 1 α-decay போயிருக்கு, அப்புறம் அதனால அதுக்கப்புறம் 1 β-decay, அதனால இங்கே வரும்போது அப்போ ஃபைனலாக தானே இங்கே கழிச்சு பார்க்கணும். கால்குலேட் த எனர்ஜி ரிலீஸ்டு. அப்போ உங்களுக்கு இந்த சமயம் பார்த்தீங்கன்னா α-decayல உங்களுக்கு என்ன குறையும் தெரியும், மேலே 4 குறையும், கீழே 2 குறையும். β-decayல என்ன குறையும் தெரியும்,
மேலே வந்து குறையாது, கீழே வந்து ஒன்னே ஒன்று கூடுது. ஸோ அதை வச்சு நம்ம போட்டோம். Calculate the energy released when a radioactive substance undergo fusion resulting in mass effect of 2 kg. ஸோ அப்போ E=mc² எடுத்துக்கிட்டு எம் வந்து அவங்க கொடுத்துருக்க 2 kg, சி வந்து 3.8 10^8. நிறைய பேர் இந்த ஸ்கொயரை விட்டுருந்தாங்க. ஸ்கொயர் கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஆன்சர் எவ்வளவு? 1.8 × 10^17 ஜூல். பாயிண்ட்ஸ் ரிமெம்பர். The phenomenon of spontaneous emission of radiation from certain elements on its own is called natural radioactivity. Curie's defines the quantity of radioactive substance which undergoes 3.7 × 10^10 disintegration in 1 second. This is close to the activity of 1 gram of radium-226. Rutherford is defines the quantity of a radioactive substance which produces 10^6 disintegration in 1 second. 1 Rutherford அப்படிங்கிறது 10^6 disintegration per second. அது மாதிரி S unit of radioactivity Becquerel அப்படிங்கிறது தெரியும், நான் சொல்லியிருக்கேன். Is defines the quantity of 1 disintegration per second. அது மாதிரி ஹீலியம் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா 2 proton 2 neutrons இருக்கும், is known as the alpha particle. Beta particles are electron, இங்கே போட்டிருக்கோம். The basic elementary particles present in all atoms. Gamma rays are electromagnetic waves consist of photons. The nuclear reaction in which a unstable parent nucleus emits a alpha particle and forms a stable latent nucleus. இதுதான் alpha decay. Nuclear reaction unstable parent nucleus வந்து beta particle release பண்ணும் and stable daughter nucleus மாறும் beta decay. The process of breaking or splitting of heavier nucleus into two smaller nuclei with the release of large amount of energy தான் nuclear fission. Energy released nuclear fission எவ்வளவு? 200 mega electron volt. Some radioactive element converted into fissionable material. அதுதான் fertile material. uranium-238, thorium-232, plutonium-240. Controlled chain reaction is used in nuclear reactor to produce energy in the sustained controlled manner. The process in which a two lighter nuclei coming to form heavy nucleus is called nuclear fusion. Nuclear fusion or thermonuclear fusion is the source of light and heat energy in the sun and other stars. The safe limit of receiving the radiation is about நம்ம முன்னாடி பார்த்தோம்னா 100 milli Roentgen per week. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு இது இந்த யூனிட் தரவாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம வந்து ஃபிசிக்ஸில் முடிச்சாச்சு, கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு, பயாலஜியில் ஒரு 4 யூனிட் இருக்குது. அதை வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸு மேக்ஸு, அது ஸ்டேட் போர்டு நம்ம சிபிஎஸ்சி எதுனாலும் மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கிறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக டீட்டெயில் சொல்கிறேன். என்னுடைய மற்ற வீடியோலையும் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.